இயற்கையின் படைப்பில் எல்லா உயிர்களும் மூச்சுக்காற்றை, உயிர்காற்றை, ஆக்சிஜனை சுவாசித்து விட்டு நச்சுக்காற்றை வெளியிடும், மனிதர்கள் உட்பட எல்லோரும். ஆனால் மரங்கள் தாவரங்கள் மட்டும்தான் நச்சுக்காற்றை சுவாசித்து விட்டு உயிர்காற்றை, ஆக்சிஜனை வெளியிடும். நாம் உயிர்காற்றை சுவாசித்து விட்டு நச்சுக்காற்றை வெளியிடும். இந்த இயற்கையின் இந்த முரண் விதி இல்லை என்றால் உலகில் எவ்வுயிரும் வாழ முடியாது. நீங்கள் உயிர் என்றால் ஏதோ என்று கற்பனை செய்து கொண்டு, உயிர் என்றால் ஒன்றுமில்லை, அது காற்று. என்றைக்கு நீங்கள் சுவாசிக்கிற மூச்சை உள்ளிழுத்து வெளியிடுகிற திறனை இழக்கிறீர்களோ அன்றைக்கு மரணிக்கிறீர்கள். அவ்வளவுதான். படிக்கும் போது என் பிள்ளைகள் மக்கள் இயக்கமாக மரம் வளர்த்தலை உருவாக்கும். என் பிள்ளை ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் மரம் நடக்கும். 2 வயசா 2, 3 வயசா 3, 4 வயதா 4 மரம் நாட்டுக்கிட்டே வரணும். அதில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற என் பிள்ளை, மாணவ பிள்ளை 10 மரம் நட்டான்னா, 10 மரம் நட்டை காட்டிட்டான்னா அவனுக்கு தேர்வில் 10 மதிப்பெண்கள். 100 மரங்களை நட்டு வளர்த்துட்டான்னா அவன் சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது. அந்த சான்றிதழை அவன் வச்சுக்கணும். நமக்கு எதுக்கு? வேலை வாய்ப்புல முன்னுரிமை. கண் தானம் பண்ணினான், இரத்த தானம் பண்ணினான், உறுப்பு தானம் பண்ணினான், உடல் தானம் பண்ணினான், அவன் இறுதி மரியாதை அரசு மரியாதையாக செய்யப்படும். இதுபோக மக்கள் நடும்போது மக்களுக்கு 100 மரம் என்றால் அதற்கு ஊக்கத்தொகை, பாராட்டுத் தொகை, 500 மரம் என்றால் அதற்கு, 1000 மரம் என்றால் அதற்கு. சொந்த வீட்டு மரமாக இருந்தாலும் என்னை கேட்காமல் நீ வெட்டக்கூடாது.